ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல சூப்பரான டிஃபன் வெரைட்டி தான் நம்ம செய்ய போறோம். எல்லாருக்கும் பிடிச்சது. ரெஸ்டாரண்ட் போனா எல்லாருமே வந்து தோசை அப்படின்னா இதை தான் ஆர்டர் பண்ணுவோம். அது என்னன்னா ரவா தோசை. ரொம்ப டேஸ்டியா கிறிஸ்பா செம்ம சூப்பரா பண்ண போறோம். வீட்டில் இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போனா ரவா தோசை கண்டிப்பா ஆர்டர் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்க வீட்டு தோசை அதோட பெஸ்டா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக அப்படி பண்ணுறது பார்க்கலாம். தோசை ரெடி. சர்விங் பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. தொட்டுக்கிறதுக்கு சாம்பார். இது வந்து பரங்கி குடல் சட்னி, இட்லி பொடி, தொக்கு என்ன வேணால் தொட்டு சாப்பிடலாம். எல்லாத்தோடையும் செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. விற்கும்போது தெரியுதுங்களா? அப்படியே உடையுது பாருங்க. என்ன தொட்டு சாப்பிடலாம்? சட்னி தொட்டு சாப்பிட்றேன். சவுண்ட் கேக்குதுங்களா? சூப்பரா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டே பேசுறேன், தப்பா நினைக்காதுங்க. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா வரும். ஒவ்வொரு தோசை பண்ணும்போதும் நல்லா மாவை கலந்துக்கோங்க. ஒரு 4-5 தோசை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு மாவு திக்காக ஆரம்பிச்சிடும். அப்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தோசை வந்த மாதிரியே லாஸ்ட் தோசை வரைக்கும் நல்லா மொறு மொறுன்னு ஒரே திக்னஸோட சூப்பரா வரும். ரவா தோசை பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், திப்பி திப்பியா இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கணும். 1 கப்பு ரவா, நம்ம உப்புமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவா. அரிசி மாவு 3/4 கப்பு. கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். இது எதுக்காகனா நல்ல ஒரு கலர் வருது பாத்தீங்களா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடும்போது, அந்த கலர் வர்றதுக்காக நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம். மைதா மாவு நல்லா வந்து மெல்லீஸா வரும் இல்லையா, அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரும் பாருங்க, அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. 1 டீஸ்பூன் நெய், இது வந்து நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக. மிளகு ஜீரகம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் நுணுக்கி போட்டுக்கணும். அப்படியே முழுசா போடாம இந்த மாதிரி 1-2 உடச்சி போட்டுக்கணும். மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா அப்படி பொடியா கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமா பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, பொடி பொடியா கட் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ணி அல்லது துருவி ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, இது நல்லா வாசனைக்காக. தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பெசரணும். ஏன்னா இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, இது அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வரும். அது வந்து இந்த மாவில் சேரும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்ல வெங்காய வாசனையோடு இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, ஜீரக மிளகு எல்லாத்தோட வாசனை வந்து இந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அப்படியே போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அடியில் நம்ம கொஞ்சம் தயிர் வேற ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா அப்படி பிசைஞ்சிக்கணும். நம்ம 1 கப்பு ரவாவுக்கு 3 கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ரவா வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு. இப்போதைக்கு இந்த தண்ணி போதும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சிருவோம். அது 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறியாச்சு. கொஞ்சம் திக்காயிடுச்சு பார்த்தீங்களா மாவு. ரவா வந்து ஃபுல்லாக அந்த தண்ணியை எடுத்துருக்கு. ஆனால் திக்காக இருக்கு இல்லையா, அதனால் இன்னொரு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கல் நல்லா சூடாயாச்சு. இந்த மாதிரி முழுசாக ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை போட்டு தோசைக்கல்ல நல்லா அப்படி தேய்ச்சிக்கணும். அப்போ வந்து ஒட்டாமல் நல்லா வரும் நமக்கு ரவா தோசை. மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கிட்டு இப்படி ஓரத்துலேருந்து இப்படி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இப்படி பண்ணிங்கன்னா லேசாக அது வந்து அப்படியே சென்டருக்கு வந்துடும். கல் வந்து நல்லா சூடாக இருக்கும். நம்ம தோசை பண்ணும்போது சூடு கம்மியாக இருக்கக்கூடாது. சுற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய், சென்டர்லேயும் கொஞ்சம் எண்ணெய். ரவா தோசைக்கு கொஞ்சம் எப்பயுமே எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். பாருங்கள், அழகாக நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு ஓரமெல்லாம். ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஸ்டவ் ஃப்ளேம் நமக்கு கிடைக்கல, அந்த மாதிரி நேரத்தில் லேசாக அந்த தோசைக்கல் அங்கே லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த சைடும் அந்த ஃப்ளேம் வரா மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த சைடு பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இங்கே நமக்கு ஃப்ளேம் பத்தலை, அதனால இது ரோஸ்ட் ஆகலை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தோசைக்கல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு தோசை ஃபுல்லாக ஈவனாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு.
ரவா தோசை மட்டும் எப்பவுமே நம்ம திருப்பி போடக்கூடாது. ஒரே சைடு தான், அவ்வளோதான். பாருங்க, அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். எவ்வளோ நல்லா ஒட்டாம நல்லா வந்துட்டு பார்த்தீங்களா? பாருங்க, நல்லா கிறிஸ்பியா, நல்லா ரோஸ்டா சூப்பராக வந்திருக்கு. இன்னொன்னும் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. தோசைக்கல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை வச்சு ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிக்கணும். ஒவ்வொரு தோசைக்குமே இந்த மாதிரி நம்ம தேய்க்கணும், ஃபுல்லாக தேய்ச்சிடணும். அப்போ நமக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். ஒவ்வொரு தோசைக்கும் இந்த மாதிரி நம்ம மாவை கலக்கிக்கணும். இப்படி ஓரத்துலேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி லேசாக விடணும். சரனை ஊற்றிட்டோன்னா ஃபுல் மாவு நமக்கு சென்டருக்கு போயிட்டு சென்டரில் வந்து தோசை மொத்தமாக வந்துடும். இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி விடணும் லேசாக. பாருங்கள், எங்கெல்லாம் வேணுமோ நம்ம அப்படியே எக்ஸ்ட்ராவை அப்படி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த தண்ணி வாட்டர் கண்டென்ட்லாம் குறைஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே வந்து எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. அவ்வளோதான், இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்ல செம்மையாக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஹோட்டலில் கூட நமக்கு இந்த அளவு ரோஸ்ட்டாக கிடைக்காது. பாருங்கள், ஈஸியாக எடுக்க வருது. அவ்வளோதான், அப்படியே ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ தோசை சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. தோசை ரெடி, சர்விங் பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். பண்ணி முடிச்சுட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.